ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரகுராம் வந்து மாயாவை வந்து வெளியில் வந்து வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி தடுத்து கத்துறாங்க. அந்த சமயத்தில் மணியும் சரி எல்லாரும் பேசி பார்க்குறாங்க, யாரும் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்ற ரகுராம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மாயா பேசுகிறாங்க, இங்கே பெரியப்பா நான் வந்து என்றைக்காக இருந்தாலும் உங்கள் பொண்ணு தான், நான் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் எவ்வளோ திட்டினாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ அவ்வளோ தூரம் சொல்லியும் போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கையை பிடிச்சி மாயா வந்து வெளியில் தள்ளி விடலான்னு பார்க்குறப்ப வந்து அப்பா நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக வந்து நிறுத்த சொல்கிறதானா, முதல்ல மாயா வெளியில் போகட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்பா கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப, அப்பா நான் சொல்கிறேன்ல மாயா இங்கே தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, எதுக்காக இப்படிலாம் பேசுகிறது தானா அப்படின்னு வந்து பார்வதியும் பத்மாவும் சத்தம் போட்டோன்னே, இது நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்குற விஷயம், நீங்கள் தயவு செஞ்சு 2 பேரும் வந்து இதில் தலையிடாதீங்க, ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா தனா வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, எனக்காக இது வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட ஒன்றும் பெருசாக இது வரைக்கும் கேட்டது கிடையாது, ஆனால் நான் இப்போ கேட்குறேன், ஒன்று மட்டும் செய்யுங்க அப்படின்றப்ப, இப்போ எதுக்குமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, காரணம் இருக்குது, மாயா இந்த வீட்லேயே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் வந்து ரகுராம் எதுவும் பேச முடியாமல் போயிடுறாங்க. ச்சே, இவ வெளில போவான்னு நம்மளும் ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடைசியில் வந்து போகாமல் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாலே தானா அப்படிங்கிறப்ப, மணி வந்து கிட்டக்க வந்துட்டு, இங்கே பாரு நீங்கள் 2 பேரும் வந்து 1000 வந்து திட்டம் போட்டாலும் நிச்சயமாக எப்போயுமே வந்து நேர்மை தான் ஜெயிக்கும், மாயா நான் இருக்கிற வரைக்கும் தனா இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போகவே வைக்க முடியாது அப்படின்னு மணி வந்து நக்கலாக பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா மாயா வந்து ஓடி போய் மாடிக்கு போய் தனா ரூமில் போயிட்டு வந்து கையை பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி தனா, நீ எனக்காக இப்படி வந்து பெரியப்பா கிட்ட பேச நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பேசுகிற அக்கா, நீ எனக்கு செஞ்சதுக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது நான் செய்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் வந்து எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை காப்பாற்றினப்ப கூடிய சீக்கிரமே வந்து உன் தப்பு எந்த தப்பும் இல்லைன்னு நான் எப்படியாவது நிரூபிக்கிறேன் அப்படின்னு அப்பா கிட்ட நல்லபடியாக பொறுமையாக பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அது சொல்லிட்டா எல்லா விஷயமும் வெளில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க. ஜானகி வந்து இந்த பக்கம் கதிர்கிட்ட வந்து போய் பார்க்குறதுக்காக கிளம்பி வந்து போயிடுறாங்க. அதோட எபிசோட் ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க.